இந்திய மருத்துவ சங்கத்தின் கிளை சார்பில் ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நூற்று 43 பழங்குடியின இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தில் பயிற்சி அளித்து வேலைக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணை. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது பேரதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். படுகொலையை கண்டித்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை வைத்துள்ள மருத்துவமனை முன்பு ஆதரவாளர்கள் சாலை மறியல். போலீசாரின் தடுப்புகளை மீறி மறியலில் ஈடுபட்டவர்கள் குண்டுக்கட்டாக கைது. அண்ணன் ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தோம். சரணடைந்தவர்கள் பரபரப்பு வாக்குமூலம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு உள்நோக்கம் கொண்டு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை விமர்சிக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு. கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்களின் மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சாலையின் இருபுறங்களிலும் போக்குவரத்துக்கு தடை. மூன்று நாட்களில் சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்வு. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு இன்று 480 ரூபாய் உயர்வு. ஆதித்தநல்லூர் சைட் மியூசியத்தை சுற்றியுள்ள செடிகளை பராமரிப்பதற்காக பணியாளர் நியமனம். பணியாளர் இல்லாதது குறித்து செய்திகள் வெளியான நிலையில் நடவடிக்கை. அசாமில் பெருமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் மூழ்கி காய்கறி சாகுபடி சேதம். கிராமங்களில் வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் படகுகள் மூலம் மீட்பு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1281 கனஅடியில் இருந்து 1465 கனஅடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணை நீர் இருப்பு 11.967 TMC ஆக உள்ளது. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. தூத்துக்குடி, சிவகங்கையில் பெய்த மழையால் சாலைகளில் ஓடிய தண்ணீர். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி நாளை சென்னை வருகை. கட்சி தொண்டர்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என மாயாவதி வேண்டுகோள். கொலையாளிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்பிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்த்ராஸில் 123 பேரின் உயிரிழப்பு காரணமான போலே பாபா ராஜஸ்தானில் பதுங்கலா. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர், தௌசா உள்ளிட்ட பகுதிகளில் உத்தரப்பிரதேச போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. அசாமில் பெய்து வரும் தொடர் மழைக்கு இதுவரை 56 பேர் உயிரிழப்பு. சுமார் 21 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு.